ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நேரலை போற்றி. மகர ராசி நேர்களுக்கு வணக்கம். மகர ராசிக்கு நல்லா இருக்குதுங்க, சிறப்பாக இருக்குது. ராசிக்கு 4-11 குடைவன், சுகஸ்தானாபதி, லாபஸ்தானாபதி அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வராரு. செவ்வாய் நிலைப்பாடு நல்லா இருக்குது. செவ்வாய் ரொம்ப முக்கியமானவர் மகர ராசிக்கு. ராசியில் உச்சமடைகிறவர், அதாவது உங்கள் ராசியை தன்னுடைய சொந்த விட நினைக்கிறவர். அதாவது செவ்வாய்க்கு சொகுசு பங்களா, கெஸ்ட் ஹவுஸ் மகர ராசி தான். ஸோ மகர ராசிக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். குறிப்பாக மகர ராசியில் மேச லக்கணம், கடக லக்கணம், விருச்சிக லக்கணம், மீன லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் அளப்பரிய பலன்களை கொடுப்பாரு. சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நிபந்தனைக்கு உட்பட்டு பலன்களை கொடுப்பாரு. ஏன்னா ராசிக்கு லக்கணம் சஷ்டாசமாக வரும். ஸோ மகர ராசியில் மேச லக்கணம், கடக லக்கணம், ரிஷப லக்கணம், மீன லக்கணம், அதுபோக தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் ஒரு நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஸோ மகர ராசியில் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இப்போ நல்லா இருப்பாங்க. சரியா? செவ்வாய் தசாபுத்தி நடந்துச்சுன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக குருதசை செவ்வாபுத்தி, சந்திரதசை செவ்வாபுத்தி, சூரிய திசை செவ்வாபுத்தி, செவ்வாய் திசை செவ்வாபுத்தி, இதெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். ராகு திசை செவ்வாபுத்தியும் ஓரளவு நல்ல நிலைமையாக இருக்கும். ஏன்னா ராகும் செவ்வாயும் குரு பார்வையில் இருக்காங்க. இதில் இந்த சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசையெல்லாம் கொஞ்சம் வயசுலேயே முடிஞ்சு போயிடும் மகர ராசிக்கு. ராகு திசைக்கு மேலே தான் உங்களுக்கு விவரமே தெரியும். ஏன்னா ராகு திசையாக தான் ஒரு ஏஜில் வரும், ஒரு 20 வயசில் தெரியும். அப்படி நட்சத்திரத்தை பிறந்தாலும் சரி, திருவோண நட்சத்திரத்தை பிறந்தாலும் சரி, உத்திராடத்தில் பிறந்தாலும் சரி, ராகு திசை தான் உங்களுக்கு அந்த வாலண்டியர்ஸ்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஒரு 20 வயசில் தெரிய ஆரம்பிக்கும். 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ள முடியும். அடுத்து குரு திசை, சனி திசை அப்படின்னு போகும். இப்போ செவ்வாய் தன்னுடைய தசையில் இப்போ நல்ல பலன்களை கொடுப்பார் மகர ராசிக்கு. இப்போ ராசிக்கு 10ஆம் இடம், அடுத்து 11ஆம் இடம், 12ஆம் இடம் வந்தாலும் நல்ல அமைப்பு தான். 12ஆம் இடத்துக்கு வந்தாலுமே குருமங்கள யோகம் தான் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது, நல்லாவும் இருக்குது. செவ்வாய் முருகப்பெருமானோட அனுக்கிரகம். சரியா? செவ்வாய் அவன் இருக்க பயமில்லை, யான் இருக்க பயமில்லைன்னு சொன்ன மாதிரி முருகப்பெருமான் இருக்க பயமில்லை. அதனால் செவ்வாய் இருக்க உங்களுக்கு பயமில்லை, இவன் இருக்க எவன் பயமும் இல்லை. அதனால் இப்போ நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த வீடியோவில் ராசி பலனை சொல்கிறேன், சில பரிகாரத்தையும் சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட தினத்தண்டு ஒரு சின்ன பூஜை பண்ணிட்டீங்கன்னா முருகப்பெருமானோட அருள் பரிபூர்ணம் கிடைக்கும். முருகப்பெருமான் ரொம்ப முக்கியமான கிரகம். நம்ம இந்தியாவிலே தெற்கு பகுதி ஆள்றவர் முருகன் தான். நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தெற்கு பகுதி ஆள்றவர் முருகன் தான். அதனால் தெற்கு பகுதியில் முருகப்பெருமானோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. திருப்பதிக்கு தெற்க தமிழ்நாடு முழுக்க முருகப்பெருமானோட ஆதிக்கம் தான். திருப்பதியே முருகப்பெருமானோட ஆதிக்கத்தில் இருந்ததுன்னு ஒரு கதை இருக்குது. அந்த கதைக்குள்ளே நம்ம போக வேண்டாம். இருப்பினும் தென்பகுதி ஆள்றவர் முருகப்பெருமான் தான். தென் தமிழ்நாட்டை ஆள்றவரும் முருகப்பெருமான் தான். அறுபடை வீடும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அப்படிப்பட்ட முருகப்பெருமான் உடைய அம்சம் தான் செவ்வாய். செவ்வாய்னாலே ஒரு நெருப்பு கிரகம், ஒரு உமிழும் கிரகம், ரொம்ப ஃபோர்ஸுக்கு சொந்தக்காரர். செவ்வாய் வளர்த்தவங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க, வேகமாக இருப்பாங்க, ஒரு நியாய நீதி கட்டுப்பட்டு இருப்பாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் தட்டி கேட்பாங்க. அது சுபத்துவ நிலையில் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. கொஞ்சம் பாவக்காரங்களோடு சேர்ந்து இருந்தார்னா அடிதேடி வெட்டு குத்து கொலை இதுக்கெல்லாம் போவாங்க. செவ்வாய் சனி, செவ்வாய் ராகு சம்மந்தப்பட்ட அமைப்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் மாறுபட்ட நிலையில் இருப்பாங்க. அதுபோக செவ்வாய் ஒரு மனிதனுக்கு ஆயுளை கொடுக்குறவர். ஆயுள்காரகன் சனி பகவானாக இருந்தாலுமே செவ்வாய் நல்ல நிலைமையில் இருந்தாலும் ஆயுள் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு விபத்து, எதிர்பாராத சம்பவங்கள், எதிர்பாராத மரணத்தை கொடுக்குறவர் செவ்வாய் தான். இந்த வீடியோ பதிவில் நான் முக்கியமான தகவலாம் சொல்கிறேன். நான் சொல்கிற ஃப்ளோ ஒரு மாதிரி இருந்தாலுமே இடையில ராசி பலன்கள் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பித்தாலுமே நல்லபடியாக தான் முடிப்பேன். அதனால் பொறுமையாக கேளுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். செவ்வாய் எதிர்பாரா மரணத்தை கொடுக்குறவர் செவ்வாய் தான். செவ்வாய் ஜனன ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். சரியா? இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். ஒரு பொதுநலம் கருதி தான் சொல்கிறேன். கடந்த ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி, அது இன்றைக்கி 26ஆம் தேதி நினைக்கிறேன். ஆமாம், 26ஆம் தேதி தான். 26 27 தெரியல. நம்ம கரூர் மாவட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். எல்லோரும் டிவி பார்க்குறீங்க. ஒரு தலைவர் பிரச்சாரத்தில் நிறைய சேதாரமாகி போச்சு. நிறைய பேர் பலியாயிட்டாங்க. அந்த இடர்பாடுகளில் செத்து இறந்துட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன காரணம்னா செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்க மாட்டார். செவ்வாய் சரியில்லாமல் இருப்பார். அதுபோல் கூட்டு மரணத்துக்கு மாந்தி, கூட்டு மரணம், இதெல்லாம் கூட்டு மரணம். ஒரே இடத்துல வெவ்வேறு இடத்துலேருந்து வந்தவர்கள் ஒரே இடத்துல மாண்டு போகிறது கூட்டு மரணம். இதுக்கு மாந்தி உடனே இருப்பார். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு ஜோதிடர் என்ற முறையில் நம்ம ஜாதகத்தை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கணும். நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்குது, எந்த கிரகம் வீக்காக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயல்பாடை வச்சுக்கணும். சில ராசிக்காரங்களுக்கு, சில அமைப்பில் பிறந்தவங்களுக்கு கூட்டமே ஒத்துக்காது. சில பேர் பாருங்கள், தனியாகவே இருப்பாங்க. கூட்டத்துக்கு போனால் அவங்களுக்கு அலர்ஜியாக இருக்கும். கூட்டத்துக்கு போனால் உடம்பு முடியாமல் போயிடும், அலர்ஜி வந்துடும், தும்மல் வந்துடும், கூட்டம் சேராது. சில பேருக்கு பஸ்ஸில் போனால் வாந்தி வந்துடும். எதுக்கு சொல்ல வரேன்னா,
எல்லாருமே ஜாதகத்தை பார்க்க போகிறது கிடையாது, தெரிய போகிறது கிடையாது. இனிமேனாச்சும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதிகமாக கூடுற இடத்துக்கு போகாதீங்க தயவுசெய்து. எதெல்லாமே இன்றைக்கி டிவியில் காட்டுறாங்க, ஃபோனில் இருக்குது, எல்லாத்துலேயுமே பார்த்துக்கலாம். நான் இந்த கட்சி கூட்டங்கள் பொது கூட்டங்களுக்குன்னு சொல்லலை, பொதுவாக கோயில் திருவிழாக்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதிகமாக கூடுற இடத்துக்கு தயவு செய்து யாரும் போக வேண்டாம், தவிருங்கள், நல்லபடியாக இருப்பீர்கள். ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே இறைவன் கொடுத்த ஒரு உயிர் ஒரு தடவை தான் வரும், ஒரு தடவை தான் போகும். அதை திருப்பி போயிடுச்சுன்னா வரப்போகிறது கிடையாது. போனால் வராதது 2: உயிர், மானம். மானம் போனாலும் வராது, உயிர் போனாலும் வராது. சில பேர் மானத்தை பெருசாக எடுக்கிறது கிடையாது. மானம் கெட்டவனே நிறைய பேர் இருக்காங்க. யாரும் குறை சொல்லலை, நாட்டில் இருக்கிறாங்க. சில பேர் மானத்தை உயிராக நினைக்கிறவங்க இருக்கானுங்க, கௌரிமான் ஜாதியிலே இருக்கிறானுங்க. இப்போ இந்த வீடியோவில் ஆரம்பத்தில் இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த வீடியோவில் எத்தனை பேர் முழுமையாக கேட்குறாங்கன்னு தெரியாது. இருந்தாலும் நான் ஜோதிடன், நான் ஒரு ஆன்மீகவாளன், ஒரு சிந்தனையாளன், மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவன். மகர ராசியோ எந்த ராசியாக இருந்தாலும் சரி, எல்லோரும் நல்லா இருக்கணும், இறைவன் அருளால் அனைவரும் தேகாயகத்துடன் தீர்க்காலுடன் இருக்கணும்னு நான் வாழ்த்துருவேன், நினைக்கிறவன், உங்களுக்காகவே பூஜை புனஸ்காரம் பண்ணுறவன். அதனால் மக்களே, நீங்கள் தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, வேறு எந்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி, இந்த வீடியோ கேட்குற மக்கள், நீங்கள் இருக்கிற இடத்துல பெரிய கூட்டம் கூடுது, ஒரு மாதம் ஆகுது, ஒரு க்ரௌட் ஆகுதுன்னா அங்கே தயவு செய்து உள்ளே போகாதீங்க. தூரமாக எட்டி நின்று பார்த்துட்டு வந்துடுங்க. சரியா? ரைட்டு. இத்துடன் இதை நான் நிப்பாட்டிக்கிறேன். நம்ம நேரடியாக பலனுக்கு வருவோம். செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ராசிக்கு 10ஆம் இடத்துல புதன் கூட சேர்ந்துருக்கிறாரு. சூப்பர், அருமையான அமைப்பு. சுபத்துவமாக இருக்கிறாரு. கோபதாவங்களாம் அடக்கி நல்லா இருப்பீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த லக்கணத்தில் பிறந்தவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. 1ஆம் வீட்டுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறனால தொழிலில் நல்லா இருப்பீங்க, வேகமாகவும் இருப்பீங்க, விவேகமாகவும் இருப்பீங்க. சரியா? மல்டிபிள் பெர்ஃபார்மன்ஸில் இருப்பீங்க. புதன் கூட சேர போகிறார். அக்டோபர் 3ஆம் தேதியிலேருந்து புதன் கூட சேர்ந்து இருக்கிறாரு. குரு பார்வையில் இருக்கிறாரு. மிகச்சிறப்பு. அவருடைய தீய பழக்கங்களை கட்டி போட்டிருக்கும். அவசரப்பட மாட்டீங்க, பொறுமையாக இருப்பீங்க, நிதானம் இருப்பீங்க. தொழிலில் ஒரு நிதானம் இருக்கும், வேகம் இருக்கும். வியாபாரம் தொழிலில் கணக்கு வழக்கு பார்ப்பீங்க. அடுத்து என்ன செய்யலாம், அடுத்து முதலீடு என்ன பண்ணலாம், அதை நல்லா செய்வீங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சுக்கிரன் சம்மந்தப்பட்ட வேலைகள் மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் வீட்டில் இருக்கிறாரு. அவர் சம்மந்தப்பட்ட வேலைகளை துரிதப்படுத்துவீங்க. ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, ஜவுளி கடை வச்சுருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வச்சுருக்கிறவங்க, கண்கவர் பொருட்கள் வச்சுருக்கிறவங்க, அப்புறம் இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா? நிறைய பாத்திர கடை வச்சுருக்கிறவங்க, நகை கடை வச்சுருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். நகை கடைக்கும் செவ்வாய் வருவாரா சார் அப்படின்னா, நகைக்கும் செவ்வாய்க்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் அந்த காரியம் பண்ணுறவங்க, தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு வேகத்தை கொடுப்பாரு. அந்த தொழிலில் ஒரு என்ன சொல்வார், ஒரு வேகம், ஒரு சுறுசுறுப்பை கொடுப்பாரு. செவ்வாய்னாலே சுறுசுறுப்பு தான். புதனும் வந்துடுறதுனால என்ன இருக்கும்னா, ஒரே நேரத்தில் சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க, நிதானமாகவும் இருப்பீங்க. அது எப்படி கரெக்டாக இருப்பீங்க, ஸ்டெபிளைஸாக இருப்பீங்க, பேலன்ஸாக இருப்பீங்க. பேலன்ஸாக இருக்கிறதுக்கு 2 கிரகங்கள் இருக்குது. செவ்வாய் அவசர குடுக்கையான கிரகம், புதன் நிதானமான கிரகம். 2 பேரும் சேர்ந்து சுக்கிரன் வீட்டில், ஒரு இயற்கை சுபர் வீட்டில் இருக்கிறதுனால பேலன்ஸ்டாக இருப்பீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்நேரம் மகர ராசியில் செவ்வாய் வளர்த்தவர்கள் தாராளமாக அடுத்த கட்டத்துக்கு போகலாம், தொழிலில் முயற்சி பண்ணலாம், வியாபாரத்தில் அடுத்த லெவலுக்கு போகலாம், நிறைய முதலீடு பண்ணலாம். சரியா? செவ்வாய் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கனால தொழில் காரியம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். உடன் பிறந்த சகோதரர்களை வச்சு தொழில் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்களும் மிக சிறப்பாக இருக்கும். அதுபோல் 2ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்பா வழியில் நல்ல வரவுகள் வரும். அப்பா வழி பங்காளிகள், பெரியப்பா சித்தப்பா வழியில் நல்ல பெருமைகள் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதை நல்ல விதமாக வச்சுக்கோங்க. அதுபோக இளைய சகோதர விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும். குறிப்பாக தம்பி விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் அனுசரித்து போங்க. அறிவு உத்தம் இருக்கும். உங்கள் தம்பிக்கும் உங்களுக்கும் அறிவு உத்தம்னு என்ன, நான் சொல்கிறத நீ கேட்குறதா, நீ சொல்கிறத நான் கேட்குறான்னு அறிவு உத்தம் இருக்கும். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு போங்க. அடுத்து 4ஆம் இடம் சிறப்பாக இருக்கும். தாயார் விஷயத்தில் நல்லாயிருக்கும். தாயாரோட ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். வீடு மனை வண்டி வாகனம் நல்லாயிருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். ஸோ செவ்வாய் அடுத்து வருகின்ற காலத்தில் அவர் கிட்டத்தட்ட 26/10/2025 வரைக்கும் ராசி 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதுக்கடுத்து 11ஆம் இடம், அடுத்து 12ஆம் இடம். 12ஆம் இடத்துக்கு வரும்போது 2026 வந்துடும். ஸோ இந்த 2025 முழுக்க அவர் நல்ல பலன்களை தான் கொடுக்குறாரு. முருகன் இருக்க பயம் இல்லை, அவன் இருக்க பயம் இல்லை, அவன் இருக்க எவனும் உங்களை ஒன்றும் தொட முடியாது. சரியா? அதான் அந்த அமைப்பை செவ்வாய் சிறப்பாக செய்வார். அதுபோல் ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்கணும். சரியா? நேரில் ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் தனித்து இருக்கிறவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். தனித்து அவர் ராசிக்கோ லக்கணத்துக்கோ 3, 6, 10, 11 இருக்கணும். 9ஆம் இடத்துல இருந்தாருன்னா தகப்பனை கெடுத்து சில பிரச்சனைகள் கொடுப்பார். தகப்பனுக்கும் மகனுக்கும் ஆகாது, இல்லைனா பிள்ளைக்கு தகப்பனுக்கு ஆகாது, இப்படி சில அமைப்பை கொடுப்பாரு. ஆனால் செவ்வாய் ராசிக்கோ லக்கணத்துக்கோ 3, 6, 10, 11 இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. குறிப்பாக செவ்வாய்க்குன்னு பிடித்த வீடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, மேசம் அவருடைய மூலத்துரிகுணம் ஆட்சி வீடு. ரிஷபத்தில் இருந்தாலும் நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு. ஆள் நல்லா இருப்பாங்க, கண்கவராக இருப்பாங்க, திரைப்படத்துறையில் நல்ல நாட்டம் இருக்கும், நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க, காதல் வசப்படுவாங்க, பெண்களுக்கு நல்லபடியாக வேலை செய்வாங்க.
மிதுனத்தில் இருந்தாருன்னா உயர்கல்வியை கொடுப்பாரு. ஏன்னா புதனுடைய ஞான வீடு உயர்கல்வியை கொடுப்பாரு, படிப்பில் ஒரு வேகத்தை கொடுப்பாரு, நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு. கடகத்தில் இருந்தாலும் நீசம் அடைவார், இருந்தாலும் ஸ்தான பலம் அடைவார். கடகத்தில் செவ்வாய்க்கு பிறந்தவர்கள் அமைதியாக இருப்பாங்க, எந்த ஒரு விஷயத்தையுமே அமர யோசனை பண்ணி செய்வாங்க. அவசரத்தன்மை இருக்காது, குடுக்குத்தனம் இருக்காது, என்ன சொல்லுவாங்க, டென்ஷன் ஆக மாட்டாங்க, பதட்டப்பட மாட்டாங்க, பொறுமையாக எந்த ஒரு காரியத்தையும் செய்வாங்க. ஆனால் என்ன சகோதர வழியில் சில பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அவருடைய காரகத்துவங்கள் கெட்ட காரகத்துவங்கள் நீர்த்து போய் நல்ல விதமாக செய்வார். சிம்மத்தில் இருக்குது சூப்பர். சிம்மத்தில் செவ்வாய்க்கு பிறந்தவங்க அரசாள பிறந்தவர்கள். சிம்மத்தில் செவ்வாய்க்கு பிறந்தவங்க நாடாக ஆளுவாங்க. சரியா, பெரிய லெவலில் இருப்பாங்க, அரசு பணியில் இருப்பாங்க, மந்திரிக்கு வேண்டியவராக இருப்பாங்க, பெரிய பெரிய ஆளுமை பொறுப்பு அதிகார பொறுப்பில் இருந்து நல்ல ஒரு நிர்வாகம் பண்ணுவாங்க. குறிப்பாக மகர ராசியில் நீங்கள் இப்போ மகர ராசியில் ரிஷப லக்கணத்தில் ரிஷப லக்கணம் இல்லை மிதுன லக்கணமும் எடுத்துக்கலாம். மகர ராசி ரிஷப லக்கணமோ மிதுன லக்கணமோ லக்கணத்துக்கோ ராசிக்கும் செவ்வாய் 8ஆம் இடத்துல இருப்பார். சரியா, ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்தாலுமே லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல இருப்பார். மிதுன லக்கணத்துக்கு நல்ல அமைப்பு தான். சரியா, இந்த அமைப்பு நல்ல அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அடுத்து மகர ராசிக்கு இன்னொரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன். மகர ராசிக்கு துலாமில் இருக்கிறாரு. நீங்கள் சிம்ம லக்கணத்தில் பிறந்தீங்க, சஷ்டாசமாக இருந்தாலுமே செவ்வாய் நல்ல பலன்களை கொடுப்பாரு. லக்கணத்துக்கு 3ஆம் இடம், ராசிக்கு 10ஆம் இடம். இப்படி காம்பினேஷனில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். செவ்வாய் ராசி லக்கணத்துக்கு 3, 6, 10, 11 இந்த காம்பினேஷனில் வந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு, நல்லாயிருக்கும். அது இப்போ கோச்சாரத்தில் அவர் நல்ல நிலைமைக்கு வரதுனால ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, நிலக்கலாறுகள், விவசாயம் பண்ணுறவங்க, பில்டிங் கான்ட்ராக்ட் பண்ணுறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். இவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். அதுபோக செவ்வாய் இப்போ ரிஷபத்துக்கு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் சில கான்ட்ரவர்ஷன் வரும், இருந்தாலும் நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. பிள்ளைகள் விஷயத்தில் சில மோதல் போக்கு இருக்க தான் செய்யும், ஆனால் நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். அறிவு உத்தம் இருக்கும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் என்னென்னா, நான் சொல்லுவது சரியா நீ சொல்லுவது சரியான்னு பிள்ளை கூட பிரச்சனை பண்ணிட்டு இருப்பீங்க. புதன் கூட சேர்ந்து சுக்கிர வீட்டில் இருக்கிறனால ஆடம்பர செலவு இருக்கும். பிள்ளைகள் உங்களுக்கு இதை வாங்கி கொடுப்பா, எனக்கு துணி வாங்கி கொடு, நகை வாங்கி கொடு, நட்டு வாங்கி கொடுன்னு உங்களை அடம் பிடிக்கும். நீங்கள் அதை பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். அடுத்து ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துல சூப்பராக இருக்கிறார், அருமையான அமைப்பு. 6ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கனால உத்தியோகத்து போகிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும். சரியா நேயர்களே, குறிப்பாக ஆடிட்டர் வேலை, அக்கௌண்ட் வேலை பார்க்குறவங்க, டேபிள் ஒர்க் பார்க்குறவங்க, கிளர்க்கர் ஒர்க் பார்க்குறவங்க, பேங்க் ஸ்டாஃபாக இருக்கிறவங்க, ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க, சொல்லிக் கொடுக்குறவங்க, இப்படி புதன் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். புதன் ஒரு வித்யாகாரகன். ஸோ எஜுகேஷனல் ட்ரெஸ்ட் சம்மந்தப்பட்டவங்க, இன்னும் நிறைய சொல்லலாம். கம்ப்யூட்டர், டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். எழுத்து, பேப்பர், பேனா இது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் மிக சிறப்பாக இருக்கும். அது சம்மந்தப்பட்ட நிறுவனத்தில் இருக்கிறவங்க, தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் கூடுதல் சிறப்பாக இருக்கும். மகர ராசியில் சில நேரத்தில் தான் சில பேருக்கு நல்லாயிருக்கும், சில பேருக்கு நல்லா இருக்காது. பலன்கள் இங்கே தான் மாறுபடுது. இப்போ இந்த ராசி பலன் கேட்குறவங்களே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையில் இருப்பீங்க. சரியா, ஒருத்தர் ஆட்டோ ஓட்டுவார், ஒருத்தர் பெரிய மில்லு ஓனராக இருப்பார், ஒருத்தர் சாதாரண குடிமகனாக இருப்பார், ஒருத்தர் எம்எல்ஏவாக இருப்பார். ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக இருப்பீங்க. எல்லாத்துக்கும் பலன்கள் எல்லா நேரத்திலும் மேட்ச் ஆகாது. சில நேரத்தில் சில கிரக நிலைகள், சில கிரகங்கள் நல்ல இடத்துல உட்காந்துக்கிட்டு அந்த ஆதிபத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி பலன்களை கொடுக்கும். அந்த கிரகத்தினுடைய ஒளி எங்கெங்கெல்லாம் நல்ல விதமாக படுதோ அந்த ஆதிபத்தியங்கள் நல்லாயிருக்கும். ஜோதிடம்ங்கிறது ஒளி தத்துவம் தான். ஒளி எந்த இடத்துல அதிகமாக நல்லபடியாக படுதோ அந்த இடம் நல்லாயிருக்கும். இப்போ குரு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு, சுயசார வாங்கி வர்க்கத்துவமாக இருக்கிறாரு. குரு ஒளி படுற இடமெல்லாம் இப்போதைக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். குரு ஒளி எங்கே சார் படுது? 10ஆம் இடத்துல படுது, செவ்வாய் மேலே படுது, புதன் மேலே அடுத்து படப்போகுது. நல்லாயிருக்கும். உங்கள் ராசிக்கு 4, 11, 6, 9 கூடியவர் நல்லாயிருக்கும். அதுபோல் 10ஆம் இடம் நல்லா இருக்கனால தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும். இப்போ மகர ராசியிலே பொதுவாக இந்த காலகட்டத்தில் எந்த தொழில் பண்ணாலும் சரி, தொழிலில் ரொம்பையும் நொடிச்சு போக மாட்டீங்க. இல்லை சார் எனக்கு தொழில் சரியில்லைன்னு சொல்கிறவங்களுக்கு ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லாமல் இருக்கும். அதுக்கு செவ்வாயோ புதனோ காரணமாக இருக்க மாட்டாங்க. உங்கள் தசாநாதன் சரியில்லாமல் இருப்பார். குரு திசை நடக்கலாம் அல்லது சனி திசை நடக்கலாம். சனி பகவான் கெட்டு போயிருப்பார். இப்போ ஒருத்தருக்கு 50 வயசுக்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 50 வயசுன்னு வச்சுக்குருவோம் ஆவரேஜாக. சனி மகா திசை நடக்கும். மகர ராசியில் கடக லக்கணத்தில் பிறந்திருப்பார், நல்லா இருக்காது. இல்லைன்னா மகர ராசியில் சிம்ம லக்கணத்தில் பிறந்திருப்பார், சுத்தமாக நல்லா இருக்காது சனி மகா திசை. சனி பகவான் ஏட கூடமாக இருந்திருப்பார். சரியா, மாரகசானத்தில் உட்காந்துருன்னா வருமானம் போச்சு. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், மகர ராசி சிம்ம லக்கணம், கண்ணியில் இருக்கிறாருன்னா கெட்டு போச்சு. கண்ணியில் இருக்கிறாரு, ரிஷபத்திலேருந்து மிதுனத்திலேருந்து செவ்வாய் பார்க்குறாரு. சரி, நல்ல விதமாக பார்க்காது. ஏன்னா ஒரே நேரத்தில் சனி பகவான் மாரகசானத்தில் கண்ணியில் இருக்கிறாரு. அவர் நட்பானாலுமே செவ்வாய் பார்வைக்கு வர்றதுனால நல்ல பலன்களை சனி திசையில் கொடுக்க மாட்டார், தொழிலை பாதிப்பார். சரியா, இப்படி தான் பலன்கள் போகும். தொழிலையும் பாதிப்பார், வருமானத்தையும் பாதிப்பார். 2ஆம் இடத்துல இருக்கிறாரில் வருமானத்தை பாதிப்பார். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, எந்த ஒரு கிரகமுமே கோச்சார நிலையில் நல்லா இருந்தாலுமே ஜனன ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான் நல்ல பலன்களை கொடுக்கும். இப்போ செவ்வாய் ஜனன ஜாதகத்தில் நல்லா இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா நேர்களே, அதுபோக உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு இப்போ நல்லா இருக்கும். நான் சொன்ன உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்தில் நான் ஒரு சின்ன பரிகாரத்தை சொல்லிட்டு அடுத்த பலன்களை சொல்கிறேன். ஏன்னா பரிகாரத்தை கடைசியில் சொன்னோம்னா நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க, அப்படியே விட்டுட்டு போயிடுவீங்க.
மகர ராசிக்குன்னு ஒரு வேல் இருக்குது, மகர வேல். அந்த மகர வேல் இமேஜ் இதில் நான் அனுப்புகிறேன். வேண்டியவர்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த வேலை வந்து ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் பண்ணி வீட்டில் வச்சுக்கோங்க. ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் கெட்டு போனவர்கள், செவ்வாய் தோஷம் இருக்கிறவர்கள், திருமணம் ஆகாதவர்கள், திருமணமாகி புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த வேலை வச்சு கும்பிடலாம். எப்போ வேணாலும் கும்பிடலாம். செவ்வாய்க்கிழமை இரவு 8 to 9 கும்பிடலாம். அதுபோக மகர ராசிக்கு உண்டான முருகப்பெருமான் படம் சோமகந்தர். சோமகந்தர்னால் என்னென்னா தாய் தப்பம் கூட இருப்பார், சிவன் கூடயும் பார்வதியோடும் இருக்கிற முருகப்பெருமான். இந்த 2 படத்தையும் நான் இந்த வீடியோவில் என்க்ளோஸ் பண்ணுவேன். உங்களுக்கு வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. நிறைய நேரில் கேட்டுருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி வீரகணபதி படம், ஆஞ்சநேயர் படம், மகாலட்சுமி படம், குபேர படம், சுலோகம் எல்லாம் கேட்டுருக்குறாங்க. நான் கொடுத்துருக்குறேன். அதன் அடிப்படையில் இப்போ நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. நம்ம நம்பர் உங்களுக்கு தெரியும் சரியா, 8807457629. இந்த நம்பருக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அனுப்பி விடுவேன். சரியா நேர்களே, வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு நீங்கள் கேட்கணும் மகர ராசிக்கு உண்டான முருகன் படமும் வேல் படத்தை அனுப்புங்கன்னு நீங்கள் மெசேஜ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அனுப்பி விடுவேன். அந்த படத்தை லேமினேட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லோரும் கும்பிடணும் கிடையாது. செவ்வாய் தசை நடக்கிறவங்க கும்பிடுங்க. கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்க, உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க, திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் பிலோ 20 தான் இருப்பாங்க. அடுத்து செவ்வாய் புத்தி நடக்கும். ராகு திசையில் செவ்வாய் புத்தி, சனி திசையில் செவ்வாய் புத்தி, புதன் திசையில் செவ்வாய் புத்தி வயதானவர்களுக்கு நடக்கும். அவங்களாம் கண்டிப்பாக வந்து இந்த பூஜை பண்ணணும். ஏன்னா ராகுக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது, சனிக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது, புதனுக்கும் செவ்வாய்க்கும் சுத்தமாக ஆகாது. ஸோ இதனால் இவங்களாம் வந்து இந்த தசாபுத்தி நடக்கிறவங்க கண்டிப்பாக முருகப்பெருமான் வச்சு கும்பிடணும். அது குறிப்பாக புதன் திசை நடக்கிறவங்க கும்பிடணும். ஏன்னா புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஆகவே ஆகாது. ஸோ புதன் திசை நடக்கிறவங்களுக்கு செவ்வாய் தான் பிரச்சனை பண்ணுவார். சனி திசை நடக்கிறவங்களுக்கு சந்திரனும் சூரியனும் தான் பிரச்சனை பண்ணுவாங்க. எப்பயுமே சில தசாநாதர்களுக்கு எதிரியாக இருக்கிற கிரகங்கள் தான் அந்த தசையில் பிரச்சனை பண்ணும். இதுதான் வேத ஜோதியத்தில் உள்ள சூட்சுமம். இப்போ குருதிசை நடக்கிறவங்களுக்கு யார் சார் பிரச்சனை பண்ணுவான்னா சுக்கிரன் தான் பிரச்சனை பண்ணுவார். அதனால் குருதிசை நடக்கிறவர்கள் 16 வருஷம் நடக்கிறவர்கள் வந்து மகாலட்சுமி தான் கும்பிடணும். நீங்கள் எந்த சாமியை கும்பிட்டாலும் சரி, மாதம் ஒரு நாள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு மகாலட்சுமிக்கு போய் மகாலட்சுமி தாயாருக்கு செந்தாமரப்பு வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா குருதிசை நடக்கிறவங்க மிகச்சிறப்பாக இருப்பார்கள். ஏன்னா என்றைக்குமே நம்ம எதிரியுடைய கையில் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கணும்னா எனக்கு என்ன நடக்கணும், என் கையில் காசு இருக்கணும், கடன் இல்லாமல் இருக்கணும். காசு இருக்குன்னா என்ன, கடன் வாங்காமல் இருக்கேன், என் தேவையை நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன, எனக்கு தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அடுத்து இன்னொன்று என்ன, எனக்கு யாரையும் இடைஞ்சல் பண்ணாமல் இருக்கணும். இது 3 இல்லாமல் இருந்துச்சுன்னா நான் நல்லா இருக்கிறேன். நானோ நீங்களோ யாரோ XRYZ நல்லா இருப்பாங்க. இப்போ மகர ராசியில் குரு திசை நடக்கிறவங்க மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். சனி திசை நடக்கிறவங்க சூரிய சந்திரனை வழிபாடு பண்ணணும். புதன் திசை நடக்கிறவங்க செவ்வாயை வழிபாடு பண்ணணும். ராகு திசை நடக்கிறவங்க யார் சார் வழிபாடு பண்ணணும்? ராகு திசை நடக்கிறவங்க வந்து எல்லாத்தையும் வழிபாடு பண்ணணும். ஏன்னா ராகுக்கு வந்து இன்னார் தான் எதிரின்னு கிடையாது. அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிறவார். அதனால தான் ராகு திசை நடக்கிறவங்க கண்டிப்பாக ஜனன ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட காட்டி தான் பலன்களை வாங்க முடியும். ராகு வந்து ஒரு மல்டி லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறவர். எப்போ எதை செய்வார்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு பாம்பு, நெளிஞ்சிக்கிட்டு போகும். தலையினா வாழை காட்டும், வாழைனா தலையாக காட்டும். அதை வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. ராகு எதுகளுக்கு மட்டும் ஜாதகத்தை பார்த்து தான் கரெக்டாக பலன் சொல்ல முடியும். ரைட்டு, நம்ம கொஞ்சம் ஸ்கிப்பாகி வெளியே வந்துட்டே நினைக்கிறேன். ஆனால் உண்மையை தான் சொல்லியிருக்கிறேன். இந்த ராகு திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசை நடக்கிறவங்களுக்கு ஒரு உண்மையான விளக்கத்தை கொடுத்துருக்குறேன். இருப்பினும் இப்போ நம்ம செவ்வாய்க்கு வந்துடுவோம். ஏன்னா ராகுவை பற்றி பேச ஆரம்பித்தோம்னா வீடியோவுடைய நோக்கம் வேறு மாதிரி போயிடும். பட்டு சில நேரங்களில் சில தகவலை தெரிவிக்க வேண்டியதாக தான் இருக்குது. அதனால் ராகு திசை நடக்கிறவங்க உங்கள் ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட காட்டிடுங்க. நல்ல ஜோசியர்கிட்ட காட்டுங்க. என்கிட்டையும் காட்டலாம். என்கிட்ட நிறைய பேர் காட்டியிருக்கிறாங்க மகர ராசியில். அது அவங்களுக்கே தெரியும். இந்த வீடியோ கேட்குற நேயர்கள் நிறைய பேர் என்கிட்ட காட்டியிருப்பாங்க. சரியா நேயர்களை நல்லபடியாக தான் பார்த்து சொல்லியிருக்கிறேன். அதனால் ராகு திசை நடக்கிறவர்களும் உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ராகுக்கு எந்த சாமியை கும்பிடணும், ஜாதகத்தின்படி எந்த சாமியை கும்பிடணும்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் எந்த வீட்டில் இருக்காருன்னு முதல்ல தெரியணும். அது எனக்கு தெரியாது. என்ன ரைட்டு, உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். இப்போ வந்து நம்ம வந்த விஷயம் வந்து என்ன, செவ்வாய் வந்து இப்போ நல்ல நிலைமையில் இருந்தாலுமே சில ஆதிபத்தியத்துக்கு வந்து அவர் கெடுபலங்களை கொடுப்பாரு. அதனால தான் சில பேருக்கு வித்தியாசமாக பலன்கள் கொடுக்குது. இப்போ ராசிக்கு வந்து அவர் 7ஆம் இடத்துக்கு 4ஆம் அருமையான அமைப்பு. 7ஆம் இடத்துக்கு வந்து அவர் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறது வந்து கூடுதல் சிறப்பு தான். கணவன் மனைவி எனக்கு நல்லாயிருக்கும், கூட்டு தொழில் பங்கு சேர்ந்து நல்லாயிருக்கும், நண்பர்களோட நல்ல விதமாக இருப்பீங்க, எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருப்பீங்க, டீமாக இருப்பீங்க, வீட்டில் கணவன் மனைவிக்கு ஒரு புரிதல் இருக்கும், சேர்ந்து எங்கேனாச்சும் போயிட்டு வருவாங்க, உங்கள் குடும்பம் நல்லபடியாக இருக்கும், கூட்டு உறவே நாட்டு உறவு சொன்ன மாதிரி குடும்பத்தில் இணக்கமாக இருப்பீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து 8ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம்னா பிரச்சனை தான். சரியா, கொஞ்சம் செலவுகள் இருக்க தான் செய்யும், கொஞ்சம் அலைச்சல் இருக்க தான் செய்யும். ஜனனஜாத செவ்வாய் கெட்டு போனவர்களுக்கு இது நல்லா இருக்காது. சரியா, கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனை இருக்கும். இவங்களாம் வந்து இந்த நான் சொன்ன படத்தை வச்சு கும்பிடணும்.
என்றைக்கு சார் கும்பிடணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டேட்டா சொல்லிவிட்டு அடுத்து பலன்களை சொல்கிறேன், பொறுமையாக இருங்க. நான் பலன்கள் சொல்லும்போது சில பரிகார வழிபாடு சொல்லிகிட்டே தான் பலன் நான் சொல்லுவேன். சரியா, மிக்ஸ் பண்ணி தான் சொல்லுவேன். 12/10/2025 புரட்டாசி 26 ஞாயிற்றுக்கிழமை. சரியா, நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. 12/10/2025 புரட்டாசி 26 ஞாயிற்றுக்கிழமை. மிருகசீரிஷ நட்சத்திரம் வருது அன்னைக்கு, செவ்வாயோட நட்சத்திரம். குரு கூட சேர்ந்து இருக்கிறாரு. ஒரே நேரத்தில் செவ்வாயோட நட்சத்திரம் குருவோட சேருது. செவ்வாயும் குரு பார்வைக்கு வராரு. முக்கியமான நாள். குருமங்கள யோகமும் அன்றைக்கி வந்து குருச்சந்திர யோகமும் இருக்குது. சரியா, உங்கள் ராசிக்கு 4-11 கூடையவன் 7 கூடையவன் எல்லாருமே குருவோட சேர்ந்து இருக்கிறாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புதனும் குருவோட சேர்ந்து தான் இருக்கிறார், குரு பார்வையில் தான் இருக்கிறார். ஸோ ராசிக்கு 4-11 7 6 9 அருமையான அமைப்பு. சரியா நேர்களே. ஸோ 12/10/2025 புரட்டாசி 26 ஞாயிற்றுக்கிழமை. நான் அனுப்புகிற அந்த படத்தை ஃப்ரேம் பண்ணி வீட்டில் வச்சு கும்பிடுங்க. அது எப்பயும் வீட்டில் வச்சுக்கலாம். மகர வேலையும் அந்த சோமகந்தர் படத்தையும் வீட்டில் வச்சு எப்பயும் கும்பிடலாம். மகர ராசிக்குரியவர்கள் முருகன் வழிபாடுனா இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கணும். சரி, என்றைக்கு சார் கும்பிடணும் அப்படின்னு பார்த்தோம்னா அன்றைக்கி புரட்டாசி 26 தேய்பிறை சஷ்டி. அன்றைக்கி சஷ்டி வந்துருச்சு, ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இதுதான் வேத ஜோதிடத்தில் ஒரு அமைப்பு. நம்ம ஒன்று தேடி போனோம்னா அங்கே முருகப்பெருமான் ரெடியாக நிற்பார். சரியா, நான் மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காக தான் தேடி போனேன். ஆனால் பஞ்சாங்கத்தில் பார்க்கும்போது அன்றைக்கி சஷ்டி விரதம் இருக்குது. அதனால் இரவு 8 to 9 நீங்கள் வழிபாடு பண்ணலாம். மிருகசீரிஷ நட்சத்திரம் வந்து இரவு 7:50 வரைக்கும் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஒரு 7-7:45 பூஜையை முடிச்சுருங்க. 7 மணிக்கு ஆரம்பித்து 7:45 பூஜையை முடிச்சுருங்க. ஒன்றும் பெருசாலாம் செய்ய வேண்டாம். நான் கொடுக்குற படத்தை நீங்கள் ஃப்ரேம் பண்ணுறீங்களோ இல்லையோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வீட்டில் முருகன் படம் இருக்குது, அந்த படத்தை சுத்தம் பண்ணுங்கள். பன்னீரை வச்சு தொளிங்க. ஃபோட்டோவை பன்னீரை வச்சு தொளிங்க. வெறுமனையை தொடச்சிட்டு பன்னீரை வச்சு தொளிச்சு சுத்தம் பண்ணிடுங்க. பன்னீர். சரியா, ஏன்னா பன்னீர் கை வேலவன், 12 கை இருக்குது. அதுமாதிரி முருகனுக்கு பன்னீர் தொளிக்கிறது ரொம்ப சிறப்பு. நறுமணம் பன்னீர். சந்தனம் குங்குமம் வைங்க. பூச்சி விட்டுங்க. மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, செவ்வரளிப்பூவும் வைக்கலாம். செவ்வரளிப்பூ வைக்கிறது ரொம்ப சிலாயுதம். ஏன்னா முருகனுக்கு செவ்வரளி ரொம்ப பிடிக்கும். இந்த 3 பூவில் ஒரு பூவை வச்சுருங்க. அடுத்து வந்து நெய்வேத்தியத்துக்கு என்ன சார் பண்ணலாம்? நெய்வேத்தியத்துக்கு வந்து சாம்பார் சாதம் இருந்துச்சுன்னா சிறப்பு. நைட்டில் செஞ்சு வைக்கலாம். சரியா சார், சாம்பார் சாதமெல்லாம் எங்கள் வீட்டில் செய்ய மாட்டாங்க, நைட்டில் மதியமே சாப்பிட்டு முடிச்சுருவோம், நைட்டில் டிஃபன் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் போல் துவரம்பருப்பு அவிச்சு தாளித்து வச்சுருங்க. துவரம்பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, துவரம்பருப்பு அவிச்சு தாளித்து வச்சுக்கலாம். அதை கூட நீங்கள் பூஜையெல்லாம் முடிச்சு நைட்டில் சாப்பிட்டுக்கலாம். துவரம்பருப்பு கொஞ்சம் போல் ஒரு 50 கிராம். சரியா, 50 கிராமை அப்படியே நீங்கள் வீட்டில் பாயில் பண்ணி அதை தாளித்து அப்படியே முருகப்பெருமானுக்கு முன்னாடி வச்சுருங்க. வச்சுட்டு முருகனுடைய நாமத்தை சொல்லுங்கள். கந்தேசி கவசம் படிங்க, கந்தகுரு கவசம் படிங்க, கலிவெண்பா படிங்க, கந்தர் அனுபூதி படிங்க, திருமூறு ஆற்றுப்படை படிங்க. தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்கள், சுலோகத்தை சொல்லுங்கள். சுவாமிநாதா போட்டி, தவப்பன் சாமியை போட்டி, திருச்செந்தூர் முருகா போட்டி, தென்பெருந்தூர் முருகா போட்டி, திருத்தணி முருகா போட்டி, பழமேல்சோலை முருகா போட்டி, சிறுவாபுரி முருகா போட்டி, கந்தவேல் போட்டி, ஞானவேல் போட்டி, வெற்றிவேல் போட்டி, விஜயவேலா போட்டி, தனிவேலா போற்றி, வந்தவனியும் வருகின்ற வல்வனியும் கந்தனென்று சொல்ல கலைஞடமே செந்தலர் செவ்வா என்று திருநீரனுக்கு மேவராதா வினை உருவா அருவாய் உலதாய் அலதாய் மருவா மலரா மணியா ஒளியா கருவா உயிரா கதையா விதையா குருவா வருவா அருவா குவனே 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும் வெஞ்சமலர் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு காலம் நினைக்கல் இருகாலம் தோன்றும் முருகா என்று ஒதுக்குமன் அழகெல்லாம் முருகனே, அருளெல்லாம் முருகனே, தெளிவெல்லாம் முருகனே, தெய்வமும் முருகனே அப்படின்னு முருகநாமத்தை சொல்லுங்கள். இதை சொல்லி வணங்கி பூஜையை முடிங்க. விபூதியை எடுத்து நெத்தியில் பூசுங்க. பத்தி, கற்பூரம், சூடம் எல்லாம் காட்டுங்க. உங்களுக்கு தெரியும். சரியா, முறைப்படி எப்படி நீங்கள் வழக்கமாக பூஜை புனஸ்காரம் பண்ணுங்களோ அதை செய்யுங்க. இதை செஞ்சிட்டிங்கன்னா முருகப்பெருமான் அருள்பாடி அப்படியே இருப்பார் உங்கள் வீட்டில். சரியா, அவரோட அருள் அப்படியே இருக்கும். யாரும் உங்களை தொட முடியாது, எவனும் உங்களை வந்து நெருங்க முடியாது. சரியா, அவன் இருக்க பயனும் இல்லை. சரியா நேர்களே, அது மாதிரி இவன் இருக்க இந்த தொல்லையும் இல்லை. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஒரு நல்ல நாளை உங்களுக்கு நான் குறித்து கொடுத்துருக்குறேன். நல்ல ஒரு அமைப்பையும் சொல்லியிருக்கிறேன். அந்த செவ்வாயும் இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. தசம அங்காரனாக ராசியில் இருக்கிறாரு. அடுத்து 9ஆம் இடத்துக்கு வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்லாயிருக்கும். அப்பா வழி சொத்துக்கள் கிடைக்கும். அப்பா வழி சொத்து கேஸ் யூஸ் போட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். அப்பாவுக்கு உங்களுக்கு நல்லபடியாக புரிதல் இருக்கும். 9 கூடவும் செவ்வாய் கூட சேர்ந்து இருக்கிறதுனால அப்பா தொழில் செய்கிறவங்க, அப்பாவோட சேர்ந்து பணியாற்றுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு நல்லாயிருக்கும். ஒரு என்ன விவேகத்தோட ஒரு வீரம் இருக்கும். ஒரு புரிதல் நல்லாயிருக்கும். 2 பேரும் பேரலாக இருப்பீங்க. சரியா, பேரல் ஆக்சி நல்லாயிருக்கும். தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள உறவு முறை நல்லபடியாக நீட்டாக போயிட்டுருக்கும். அப்பா மகன் உறவு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அன்னை விஷயத்தில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். அன்னை அக்கா விஷயத்தில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். அவங்கள விட்டு தூரமாக போகலாம். இருந்தாலும் அவர் வந்து தன் சொந்த வீட்டுக்கு தான் பின்னாடி இருக்கிறார். குரு பார்வையில் இருக்கிறனால பெரிய பிரச்சனைகள் இருக்காது. லாபம் இருக்கும். சரியான நேரில் அலைஞ்சு திரிஞ்சு தான் லாபம் இருக்கும். லாபம் கிடைக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் அலைஞ்சு திரியணும். ஆடிப்பாடி வேலை செய்தால் அலுப்பு இருக்காதுன்னு சொன்ன மாதிரி கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா லாபம் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். 12ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். தூர தேசத்தில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளிமாநில தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா, நல்லா சம்பாதிப்பீங்க. ஒரு இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடாது. 4 இடம் போனால்
4 காசு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் பணத்தை வாரி வழங்குவார் செவ்வாய். ஏன்னா சுகஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் லட்சம் கோடி நல்லா கிடைக்கும். உங்கள் விரலுக்கேற்ற வீக்கம். நான் இதை வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. நீங்கள் எந்த தொழிலில் இருக்கிறீங்களோ எந்த வியாபாரத்தில் இருக்கீங்களோ சொல்ல முடியாது. ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள் எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எஃபெக்ட் போடுவீங்க, சரியா? ஏன்னா புதன் உள்ளே போய் சேரார் அக்டோபர் 3ஆம் தேதிக்கு மேலே. கண்டிப்பாக எஃபெக்ட் போடுவீங்க, புத்திசாலித்தனமாக இருப்பீங்க, அதில் ரொம்ப கண்ணுங்கருத்துமாக இருப்பீங்க, பன்மடங்கு லாபம் வரும். அது லட்சமோ கோடியோ அது உங்களுக்கு தான் தெரியும், சரியா? நேரில் இப்போ யார்கிட்ட எதுவும் சொல்கிறது கிடையாது. கஷ்டப்படுறவங்க தான் கஷ்டப்படுறேன்னு சொல்கிறாங்க, சரியா? கஷ்டப்படுறவங்க ஒரு பக்கம் இருந்தாலுமே கஷ்டத்தை போக்குறதுக்கு இப்போ வழி இருக்குது. அந்த வழிபாடு செஞ்சிட்டிங்கன்னா கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிடும். இப்படி சின்ன சின்ன வழிபாடை வீட்டில் செய்யணும் நம்ம. நான் அப்பப்போ வீடியோவில் சில வழிபாடு சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி சுக்கிரனை பற்றி வழிபாடு சொல்லியிருந்தேன், மகாலட்சுமிக்கு ஒரு வழிபாடு சொல்லியிருந்தேன், விநாயகருக்கு ஒரு வழிபாடு சொல்லியிருந்தேன், சனி பகவானுக்கு ஒரு வழிபாடு சொல்லியிருந்தேன், இப்போ செவ்வாய்க்கு ஒரு வழிபாடு சொல்கிறேன். இது முருகப்பெருமான் சேர்ந்த வழிபாடு. இதை கண்டிப்பாக செய்யணும் நீங்கள், சரியா நேரில்? அதுக்கு தான் நான் 4 நட்சத்திரம் பார்த்து சொல்கிறேன். 12/10/2025 புரட்டாசி 26 ஞாயிற்றுக்கிழமை 7 to 7:45 இந்த பூஜையை முடிச்சிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது, நல்லாவும் இருக்குது. வீட்டில் குத்து விளக்கேற்றி பூஜை பண்ணுங்கள். எப்போயுமே குத்து விளக்கேற்றி தான் பூஜை பண்ணணும். சார் அந்நேரம் வீட்டில் பூஜை பண்ண முடியலன்னு சொல்கிறவங்க கோயிலுக்கு போயிருங்க. பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போய்ட்டு முருகனை கும்பிட்டுட்டு விளக்கு போட்டு வந்துடுங்க, சரியா? 2 அகல் விளக்கு, நெய் விளக்கு போட்டு வந்தீங்கன்னா நல்லது தான். நெய் விளக்கு போடும்போது கீழே கொஞ்சம் துவரம் பருப்பை விருப்பி பரத்தி அது மேலே போடணும். ஏன்னா எப்போயுமே துவரம் பருப்பு சம்மந்தப்பட்ட சில படையல் வந்து முருகனுக்கு இருக்கணும். துவரம் பருப்பை கீழே தரையில் பரத்திட்டு அதுக்கு மேலே விளக்கு வைக்கலாம் கோயிலில், விளக்கு போடுற இடத்துல. இல்லைனா வீட்டில் வந்து துவரம் பருப்பை வச்சு தாளித்து வைக்கலாம். இல்லைனா சாம்பார் சாதம் வைக்கலாம், சரியா? சாம்பார் சாதத்தில் கண்டிப்பாக துவரம் பருப்பு இருக்கும் மேக்ஸிமம். ஸோ இப்படி சில காரியங்களை நம்ம கொஞ்சம் மெனக்கெட்டு செஞ்சோம்னா அந்த கிரகத்தோடைய அனுக்கிரகம் கிடைக்கும், கெடுபணம்லாம் தீர்ந்து போயிடும். இப்போ செவ்வாய் எதுக்கு நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஏன்னா செவ்வாய் வந்து ஒரு பாவ கிரகம். அவர் வந்து 3/4 பாவர், 1/4 சுபர். ஸோ 175% கெடுப்பார். அவர் சம்மந்தமில்லாமல் இடத்துல இருக்கிறாரு. ராசிக்கோ லக்கணத்துக்கோ 2, 4, 7, 8, 12 இருந்தாருன்னா கெடுபலங்களை கொடுப்பாரு. 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா பண தட்டுப்பாடை கொடுப்பாரு. எப்போயுமே கடன் வாங்குற அளவுக்கு வைப்பார். பேச்சில் ஒரு அதிகாரம் இருக்கும், அதட்டு பேசுவோம். பேச்சில் வந்து ஒரு கோபதாபம் இருக்கும், டென்ஷன் பதட்டமெல்லாம் இருக்கும். 4ஆம் இடத்துல இருந்தாருன்னா குடும்பம் நல்லா இருக்காது, தாய்க்கு ஆகாது, இணக்கம் நல்லா இருக்காது, சுகம் கெட்டு போயிடும், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், பிளட் ப்ரெஷரு, ரத்த சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்கும். ஏன்னா சுகஸ்தானத்தில் 4ஆம் இடத்துல இருந்தாருன்னா சுகத்தை கெடுப்பார். 5ஆம் இடத்துல இருந்தாருன்னா புத்திர பாய்க்கத்தில் சில பிரச்சனைகள், பிள்ளைகளுக்கு உங்களுக்கு பிடிக்காது, ஒரே போராட்டமாக இருக்கும். அப்போ ஒன்று சொல்லுவான், மகன் ஒன்று சொல்லுவான், சண்டை சச்சரவு வந்துக்கிட்டே இருக்கும். 7ஆம் இடத்துல இருந்தாருன்னா கணவன் மணி பிரச்சனை தான், கலஸ்தரம். கணவன் மணிக்கு ஆகவே ஆகாது, எப்போ பார்த்தாலும் கடுகடுன்னு சண்டை போட்டுகிட்டே தான் இருப்பாங்க, சரியா? 8ஆம் இடத்துல இருந்தாருன்னா வம்பு வழக்கு பிரச்சனைகள், விபத்துக்கள், ஆக்சிடெண்ட் ஆகிறது, விபத்து ஆகிறது, இப்படி சில தேவையில்லாதது ஆகும். இப்போ இந்த கரூர் பிரச்சனையே வந்து எப்படின்னா, அந்த சம்மந்தப்பட்டவங்க ஜாதகத்தில் எடுத்து பார்த்தோம்னா செவ்வாய் கண்டிப்பாக கெட்டு போயிருப்பார். 41 பேர் ஒரு இடத்துல இறந்து போகிறாங்கன்னு சொல்கிறது வந்து ஒரு கூட்டு மரணம். இதெல்லாம் அடுத்தடுத்து நடக்கிற கூட்டு மரணம் ஒரே இடத்துல நடக்குது. அப்போ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ஜாதகம் இருக்கும்னா அனலைஸ் பண்ணால் கண்டிப்பாக அதில் ரெஃபரன்ஸ் இருக்கும், லிங்க் இருக்கும். லிங்க் எப்படி இருக்கும்னா லிங்கை முதல் கொடுக்குறவர் செவ்வாய் தான் கொடுப்பார். ஏன்னா விபத்து, அது விபத்துனாலே செவ்வாய் தான். ஸோ விபத்துக்கு நடக்காமல் இருக்கணும் நமக்கு அப்படின்னா செவ்வாய் நல்லா வழிபாடு பண்ணணும், சரியா நேர்களே? நான் அந்த சம்பவத்துக்குள்ளே போக விருப்பப்படலை. ஆனால் அந்த சம்பவம் இப்படி நடந்து அதில் உயிர் நீத்தவர்களோட ஜாதகத்தை பார்த்தோம்னா செவ்வாய் கெட்டு போயிருப்பார், சனி பகவான் வலுவில்லாமல் இருப்பார், லக்கணாபதியும் கெட்டு போயிருப்பார், மாந்தியும் சம்மந்தப்பட்டிருப்பார். ஸோ செவ்வாய், சனி பகவான், லக்கணாபதி, மாந்தி 4 பேருமே கெட்டு போய் அன்றைக்கி கோச்சாரத்தில் அவங்களுக்கு நல்லா இருந்திருக்காது. அன்றைக்கி தேதிக்கு சந்திரனும் ஒரு நல்ல நிலைமையில் இருந்திருக்க மாட்டார். ஏன்னா உடல் காரகன், உடல் தான் அங்கே போகுது. உடலும் மனமும் இருக்க போய் தானே ஒரு கூட்டத்துக்குள்ளே போகிறான், எல்லாருமே போகிறாங்க. நான் அவரை போய் பார்க்க போனோம் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் தன் உடலாலும் மனதாலும் ஒருங்கிணைஞ்சு உள்ளுக்கு போயிட்டு வெளியே வர முடியாமல் சிக்கிக்கிட்டாங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம்னா சந்திரன் அன்றைக்கி வந்து கெட்டு போயிருப்பார். அந்த புத்தி நேரம் இருக்காது, சரியா? வேலைக்கு முடிச்சு போனவன் வேலைக்கு போகாமல் வேடிக்கை பார்க்க போனவன் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த இடத்துல மதியத்துக்கு மேலே லீவ் விட்டுட்டாங்க. நிறைய ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்தவங்க, சின்ன சின்ன இடத்துல நிறுவனத்தில் வேலை பார்த்தவங்கலாம் காசை வாங்கிட்டு பார்த்துட்டு போகலாம், கூட்டத்தில் வர பார்த்துட்டு போகலான்னு போனவங்க நிறைய பேர் சிக்கிட்டாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? சந்திரன் காரணம். ஸோ ஒரு சம்பவம் நடக்கணும்னா ஒரு கிரகங்களுடைய கூட்டு முயற்சியால் தான் ஒரு நல்லதோ ஒரு கெட்டதோ ஒரு தனி மனிதருக்கு நடக்கும். ஓகே நேர்களே, நம்ம என்ன ஆரம்பித்தாலும் அந்த பிரச்சனைக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு பாதிச்சிருக்கு. அதனால் தயவுசெய்து இந்த வீடியோ வாயிலாக மகர ராசி நேயர்களுக்கு சொல்கிறேன், கூட்டம்னு இருந்துச்சுன்னா அங்கே போகாதீங்க தயவுசெய்து. கோயிலுக்கு போனால் கூட கூட்டமாக இருந்துச்சுன்னா கோபுரத்தை பார்த்து கும்பிட்டு வந்துடுங்க. கூட்டத்துக்குள்ளே போய் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு நசுங்கி தான் சாமியை கும்பிடணும்னு இல்லை. எந்த சாமியும் வந்து என்னை கஷ்டப்பட்டு என்னை வந்து பாருன்னு சொல்லவே இல்லை. இதிகாசத்துலேயும் சொல்லலை, புராணத்துலேயும் சொல்லலை, எதுலேயுமே சொல்லலை. பக்தனுக்காக நந்தியே விலகி இருக்குது. சிதம்பரத்தில் வந்து நந்தன்னு ஒருத்தருக்காக நந்தியே விலகி இருக்குது.
ஏன்னா கூட்டத்தில் சிவன் தெரியலன்னு. ஸோ இப்படி சில அற்புதங்கள்லாம் நடந்திருக்கு. நம்ம தான் யோசிக்கணும். சரியா? யாரும் கண்ணோட வரப்போகிறது கிடையாது. அதனால் உங்கள் விலை மதிப்பற்ற உயிரை நல்லபடியாக பாதுகாத்துக்கோங்க நேயர்களே. இது நான் மகர ராசி நேயர்களுக்கு சொல்கிறது கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும். சரியா நேயர்களே? எதுக்கு சொல்ல வரேன்னா, செவ்வாய் வந்து சில நேரங்களில் சரியில்லைன்னா சில விதமான சம்பவங்களை செய்ய வைப்பார். இப்போ 12ஆம் இடத்துக்கு வந்து 10ஆம் இடத்துல இருக்கனால தூரதேச அமைப்புலாம் ஒரு நல்லாயிருக்கும். வெளிநாடு தொடர்பு நல்லாயிருக்கும். அலைஞ்சு திரிஞ்சு இருந்தாலும் லாபம் இருக்கும். தொழிலில் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்க தான் செய்யும். ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு, நல்லா இருப்பீங்க. செய்கிற காரியம் பூஜை புனஸ்காரம் நல்லபடியாக இருக்கும். 10ஆம் இடம் பூஜை புனஸ்காரத்துக்கு குறிக்கும். புதனம் அங்கே இருக்கிறதுனால நல்லபடியாக சாமி மூடுவீங்க. புதன் வந்து மந்திரத்துக்குரியவர், பேசுகிறவர். புதனாலே வாக்கு ஸ்தானாபதி தான். அக்டோபர் 3ஆம் தேதிக்கு பின்னாடி தான் நான் சொல்கிறேன். நான் அக்டோபர் 12ஆம் தேதி புதனும் செவ்வாயும் சேர்ந்து 10ஆம் இடத்துல இருப்பாங்க. ஸோ நல்லா பூஜை பண்ணுவீங்க, நல்ல புனஸ்காரம் பண்ணுவீங்க, நல்லபடியாக இருக்கும். ஓகே நேயர்களே, வீடியோவிலேருந்து கொஞ்சம் கூட இருக்கலாம். நான் இன்னும் நிறைய பேசலான்னு இருக்கிறேன். ஆனால் வீடியோவிலேருந்து கொஞ்சம் கூடும். இப்போயும் 30 நிமிஷம் ஆச்சு. இதோட நிறைவு பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய பேசணும்னா இன்னும் செவ்வாயை பற்றி நிறைய சப்ஜெக்ட் எடுத்து வச்சுருந்தேன். அடுத்த வீடியோவில் ஒன்று பேசுகிறேன் நான். அவர் எந்தெந்த இடத்துல எந்தெந்த லக்கணத்துக்கு எப்படி இருந்தாருன்னு என்ன பலன்களை கொடுப்பாருன்னு சொல்ல வந்திருந்தேன். பட் வந்து இதுலேயும் சில பலன்கள்லாம் சொல்லியிருக்கிறேன். இருப்பினும் இப்போ அட் ப்ரெசென்ட் எப்படி சார் இருக்குது மகர ராசிக்கு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சில பலன்களை சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன். ஏன்னா நான் பேச ஆரம்பிச்சேன்னா எனக்கே டயர்டாகிடுது. பேசி முடிச்சோடனே சில நேரங்களில் கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது, சில நேரங்களில் ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால தான் நான் பேச்செல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு தான் வரேன். அப்படி இருந்தால் மினிமம் 30 நிமிஷத்துக்கு மேலே போயிடுது. சில பேர் 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குலாம் வீடியோ போடுறாங்க. அவங்க நல்லபடியாக போடுறாங்க. ஆனால் நம்மளால் அப்படி இருக்க முடியல. சில நேரம் உணர்வுபூர்வமாக பேசிடுறேன். இப்போ உள்ள கிரக நிலைகள் இந்த அக்டோபர் மாதம் எடுத்துக்கிட்டோம்னா, கிரக நிலையில் எடுத்துக்கிட்டோம்னா, குரு வந்து 18ஆம் தேதி நல்ல நிலைமைக்கு வராரு, ராசியை பார்க்குறாரு. குரு வந்து ஹம்ச யோகத்தில் வராரு. இதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். அது ஒரு குரு பயிற்சினே எடுத்துக்கலாம். ஏன்னா ராசி மாறுறாரு. அதிசார பயிற்சி எடுத்துகிட்டு ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துட்டு ரிவர்ஸில் முன்னோக்கி வராரு. வந்து ராசியை பார்ப்பாது ஒரு 50 நாளைக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து ராசிக்கு வந்து 2ஆம் இடத்துல ராகு சனி பகவான் இருக்கிறாங்க. சனி பகவான் வந்து வக்கர நிலையில் ராகு பிடிச்சிருக்கிறாரு நவம்பர் 28 வரைக்கும். ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரனும் கேதுவும் இருக்கிறாங்க. சுக்கிரன் வந்து அக்டோபர் 11ஆம் தேதி 9ஆம் இடத்துக்கு வந்துடுவார், பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பார். ஸோ அக்டோபர் 11க்கு முன்னாடி சுக்கிரன் நல்ல பலன்களை கொடுப்பார். அது வரைக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுசரித்து போங்க. தொழிலில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். சரியா? தொழில் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்டேஷன், தொழில் சம்மந்தப்பட்ட என்ன சொல்கிறது, அது கணக்கு வழக்குகள், நோட்டு புஸ்தகங்கள், சிஸ்டத்தில் உள்ளதுக, அந்த டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் கவனமாக வச்சுக்கோங்க. கொடுக்கல் வாங்கல் எல்லாமே கவனமாக வச்சுக்கோங்க. ஏன்னா சுக்கிரன் 10 கூடியவன் வந்து 8ஆம் இடத்துல கேது குடியில் இருக்கிறதுனால நல்ல அமைப்பாக இருக்காது. அலைச்சல் இருக்கும், ஞாபகம் மருந்து இருக்கும், ஏதாச்சும் பிரச்சனை வரலாம். சில பேருக்கு பெண்கள் விஷயத்திலும் பிரச்சனை வரலாம். சுக்கிரன் பெண்ணை குறிக்கிறவர். அரசாங்க வேலைக்கு போகிற பெண்கள் இல்லைனா அரசு சம்மந்தப்பட்ட காரியத்தில் சில பிரச்சனை வரலாம், கவனமாக இருக்கணும். அதுபோல் சூரியன் வந்து 9ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு, நியூட்ரலில் தான் இருக்கிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10ஆம் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறாரு, புதன் கூட சேர்ந்து தான் இருக்கிறாரு. ஸோ சூரியனால் அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை. 8 கூடியவன் 9ஆம் இடத்துல இருக்கனால ஜனனஜாதத்தில் சூரியன் கெட்டு போனவர்கள் சில பேருக்கு வந்து தவப்பனுக்கு முடியாமல் போகலாம். தவப்பன் வழியில் சில செலவுகள் வரலாம், பண விரயம் இருக்கலாம். 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. செவ்வாயை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். புதனும் அக்டோபர் 3ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஸோ உங்களுக்கு அடுத்த வருகின்ற காலத்தில் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் புதன் சூப்பர் பலன்களை கொடுக்குறாங்க. 4 கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்குது. சரியா? இதுதான் மகர ராசிக்கு முத்தாய்ப்பாக சொல்கிற செய்தி. செவ்வாய் புதன் சூரியன் சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. இந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்ட லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். இதில் செவ்வாய் சூரியன் வந்து ஒரு அணிக்கு வருவாங்க, சுக்கிரன் புதன் ஒரு அணிக்கு வருவாங்க. ஸோ ஆவரேஜாக எல்லா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குமே 50-50 கிடைக்கும். நீங்கள் மகர ராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே 50-50 கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்னு அடுத்த வருகின்ற வீடியோவில் சொல்கிறேன். இதுதான் கிரக அமைப்பு. சந்திரன் வந்து இன்றைக்கி ராசிக்கு எங்கே சார் இருக்கிறாரு அப்படின்னா, இன்றைக்கி வளர்பிறை சந்திரனை தான் இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. சரியா? நாளைக்கு ராசிக்கு வந்துடுவார். 1, 2, 3 நாளுக்கு ராசியில் இருப்பார். கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பீங்க. சரியா? ராசியில் சந்திரன் இருந்தால் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பீங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா அவர் வந்து சுக்கிரனுக்கும் குருவுக்கும் சஷ்டாசமாக இருக்கிறாரு. குருவுக்கு 8ஆம் இடத்துக்கு வராரு, சுக்கிரனுக்கு 6ஆம் இடத்துக்கு வரதுனால கொஞ்சம் உணர்ச்சி வச்சப்பட்ட நிலையில் இருப்பீங்க. அதனால் இந்த வீடியோ வாயிலாக சொல்கிறேன். அக்டோபர் 1ஆம் தேதி, அக்டோபர் 2ஆம் தேதி, அக்டோபர் 3ஆம் தேதி 3 நாளுக்குமே டேமேன் இருங்க. யார் என்ன சொன்னாலும் சரி சரி சரின்னு போயிட்டே இருங்க. உணர்ச்சி வசப்படாதீங்க. உடலையும் மனசையும் பார்த்துக்கோங்க. இப்படி நான் சொல்கிறேன். ஆனால் நாளைக்கே நான் என் குடும்பத்தில் எங்கள் வீட்டில் சண்டை போடுவேன். ஏன்னா விடாது, அந்த அமைப்பு வந்து விடாது. நான் சொல்கிறேன், உபதேசம் பண்ணுறேன், ஒரு வாத்தியார் மாதிரி பேசுகிறேன். ஆனால் நானே வீட்டில் டென்ஷன் ஆயிடுவேன். எனக்கு முடியாமல் போயிடும். இல்லை யார்கிட்ட சண்டை போடுவேன். மனதாலும் உடலாலும் பாதிக்கப்பட்டுருவேன். ஏதோ ஒரு சம்பவம் நடந்துடும், என்னை டிஸ்டர்ப் ஆயிரும். அதனால் தயவுசெய்து 3 நாளைக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா சந்திரன் வந்து ராசியில் இருந்தார்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுற நிலையில் தான் இருப்போம். சரியா? கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேறு என்ன சார் பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ நிறைவு பண்ணுறேன்.
இவ்வளோ நேரம் பார்த்தவர்களுக்கு சிறந்தாழ்ந்த நன்றி, கோடான கோடி நன்றி. ரிட்டன் வியூவர்ஸுக்கு நன்றி. ஹைப் பண்ணுங்க, அனைவரும் ஹைப் பட்டன் இருக்கும், அதில் போய் கொஞ்சம் ஹைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், கிரெடிட் இருக்கும். மகர ராசிக்கு இப்போதைக்கு இந்த கிரக நிலையில் இப்போதைக்கு பார்க்கும்போது வெளியூர் செல்கிற யோகம் இருக்குது. அதே மாதிரி சட்ட ரீதியாக போராடிட்டு இருக்கிறவங்க, கோர்ட்டில் வக்கீல், அதாவது வழக்காடு மன்றத்தில் வழக்கு இருக்கிறவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெற்றி அடையும். கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகளால் சரியாயிரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். கணவன் மனைவி விவகாரத்து வழக்குகள் எது இருந்துச்சுன்னா சுகமாக இருக்கும். 2 பேர்த்துக்கு இடையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனை இருந்துச்சுன்னா கட்டுக்குள்ளே இருக்கும். கடலேருந்து வெளியே வந்துடுவீங்க. வீட்டுக்கு தேவையான பொன் பொருள் தங்கம் சேர்க்கறதுக்கு நல்ல ஒரு யோகம் இருக்குது. நகை விலையெல்லாம் தாறுமாறாக போயிடுச்சு. கிராம் 10,000 போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்கி வைங்க. அதே மாதிரி எதிர்பாராத பண வரவு இருக்கும். ஸோ மகர ராசிக்கு அக்டோபர் மாதம், இன்றைக்கி அக்டோபர் ஆரம்பிக்கலை, நாளையிலேருந்து அக்டோபர் ஆரம்பிக்குது. அக்டோபர் மாதத்தில் பல விதமான பலன்கள் இருக்கும். ஸோ அக்டோபர் மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கும். 4 கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்குது. சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன். அடுத்தடுத்து வருகிற நாட்களில் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு வருகிற 12ஆம் தேதி, அக்டோபர் 12ஆம் தேதி அந்த வேல் பூஜை பண்ணிடுங்க. வீட்டில் முருகன் படத்தை வச்சுட்டு நான் அனுப்புகிற வேலை வச்சு ஒரு பூஜை பண்ணிட்டேன்னா மிக சிறப்பாக இருக்கும். அந்த வேல் ஃபோட்டோ வீட்டிலே வச்சுக்கோங்க, சரியா? ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் கெட்டு போனவர்கள் சொல்லிட்டேன். செவ்வாய் எப்படி சார் கெட்டு போயிருப்பாருன்னா, செவ்வாய் சனி பார்வைக்கு வருவார், சனி பகவான் கூட சேர்ந்து இருப்பார், ராகு கூட சேர்ந்து இருப்பார், இல்லைனா சூரியன் கூட சேர்ந்து அஸ்தமனமாக இருப்பார். ஸோ செவ்வாய், ராகு, சனி, சூரியன் கூட சேர்ந்து கெட்டு போனவர்கள் கண்டிப்பாக மகர ராசியில் பிறந்தவர்கள் அதை வச்சு கும்பிட்டிங்கன்னா நல்லா இருப்பீங்க. தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ரத்த சம்மந்தப்பட்ட பிணிகள் குறையும். வம்பு வழக்கு பிரச்சனைகள் குறையும். எல்லாத்துக்கிட்டும் இணக்கமாக இருப்பீங்க. அடுத்து செவ்வாய்க்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இலக்கண ரீதியாக மகர ராசிக்கு அவர் என்னென்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணுவார் அப்படி சொல்கிறேன். வாழ்த்துக்கள். எல்லாமே இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு, உத்திராடம், திருவோணம், அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.